நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட் சிக்கன் ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கூட 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஃபுல் முட்டை. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விடணும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனோட நம்ம போட்ட எல்லாமே நல்லா கலந்துருக்கு. இதை நம்ம வந்து 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பார்த்தா நம்மளுக்கே தெரியும் 30 நிமிஷம் ஆயிருக்கு, ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் அந்த சிக்கன், அதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும். ஆனால் சிக்கன் வந்து வேகாத மாதிரி இருக்கும். சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் வந்துடுச்சு. சிக்கனும் எல்லா சைடும் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சில்லி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணல அந்த ஆயிலை கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகா, அப்புறம் 4 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஆனியனை ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு சில்லி சிக்கனுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே கேப்சிகமையும் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். வெஜிடபிள் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இது கூட சாஸஸ் சேர்க்க போகிறோம். அந்த சாஸஸ்லேயும் சால்ட் நிறைய இருக்கும். இப்போ ஆனியன் 2 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா வினிகர் இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 மினிட் கலந்துட்டு நமக்கு சில்லி சிக்கன் ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் வாட்டரில் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து எல்லா சிக்கன்லேயும் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கி இது கூட நம்ம பரோட்டா செஞ்சோம். பரோட்டா எப்படி செய்யலான்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சால்ட் டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சிக்கன் கிரேவி வந்து சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஏவிஎஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.